Hello guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses and nursing competitive exam as well as IELTS and NCLEX and VT training. நீங்கள் BSc Nursing course Armed Force Medical Service அதாவது ஒரு military nursing காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்களா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ military nursing காலேஜில் சேர்ந்து நான் BSc Nursing படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நர்சிங் படிக்கணும்னு நினச்சாங்க, அதுவும் இவங்களே இந்த மிலிட்ரி நர்சிங் காலேஜ்லேயே உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டில் நர்சிங் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபுளான வீடியோவாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் வந்து இதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து நீட் வந்து முடிச்சிருக்கணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க கண்டக்ட் பண்ண அந்த நீட் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். இது செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நீட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க. இப்போ வந்து இவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜாயின் இந்தியன் ஆர்மி. இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த அப்புறமா அவங்க உங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இந்த கேண்டிடேட்ஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண அப்புறமா அதில் உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், இங்கிலீஷ் நாலேஜ் டெஸ்ட், இந்த ரெண்டு டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும். அவங்க சொல்கிற நாள் அன்றைக்கி நீங்கள் போய்ட்டு அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கு முடிச்ச அப்புறமா ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இது முடிஞ்ச அப்புறமா நீங்கள் தாராளமாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம். ஒரு கம்மியான ஃபீஸில் அவங்களே உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் கொடுத்து உங்களை காலேஜில் வந்து அட்மிட் பண்ணிப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் ஓவராலான அவுட்லைன் ப்ரொசீஜர் இந்த மிலிட்ரி நர்சிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. சரியா? சரி, இவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னதான் எங்கள் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, நீட் வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குவாலிஃபை ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். சரியா? ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டெல்லியில் இருக்க பேஸ் ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல வந்து இன்டர்வியூவும் மெடிக்கலும் அட்டென்ட் பண்ணணும். இவ்வளோ தான். சரியா? சரி. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் நீட் முடிச்சிருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க 1 October 1999 30 September 2007 உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். உங்கள் 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதாவது பாட்டனி, ஜுவாலஜி அண்ட் இங்கிலீஷ் வித் நாட் லெஸ் தென் 50% வந்து மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா ஹைட். ஸோ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு கேண்டிடேட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 152 சென்டிமீட்டர் வந்து ஹைட் வந்து இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 152 சென்டிமீட்டர். அதே நீங்கள் வந்து ஹில் ஏரியாலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 147 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதும். ஹில் ஏரியா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 147 ஹைட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக SC/ST அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, NCC கோட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த NCC சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் ப்ரோசஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நீட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். இவங்க கொடுத்துருக்க அந்த www.joinarmy.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெப்சைட்டை கண்டினியூஸாக அப்டேட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெல்லியில் இருக்க பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ மெடிக்கலும் முடிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வந்து எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து டெல்லியில் இருக்க பேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நடக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது எல்லா ஒரிஜினலும் கொண்டு வரணும். ஒரு வேளை உங்ககிட்ட ஒரிஜினல் இல்லை அப்படின்னா எங்கேயாவது நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் காலேஜஸ்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ நாட் அட்டஸ்டேஷன், அஃபிடேவிட் கேட்குறாங்க. நான் வந்து காலேஜில் சப்மிட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அஃபிடேவிட் வந்து கேட்குறாங்க. ஒன்று ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, வேறு எங்கேயோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடேவிட் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா? அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட் இருக்குன்னு சொன்னால அதுதான் TOGIGE அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டெஸ்ட் ஃபார் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, அதாவது நீட்டில் செலக்ட் ஆகி வெப்சைட்டில் உங்களோட நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் இவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த டெஸ்ட் ஃபார்
GIGE, அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுவாங்க இவங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். எப்படி நீங்கள் நார்செட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். இதில் வந்து டோட்டலாக 40 MCQs இருக்கும். ஒவ்வொரு MCQ 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 80 மார்க்ஸ்க்கு இந்த டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது கண்டிப்பாக, 0.5 ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ். சரியா? ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் 30 மினிட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து டெஸ்ட்டோட ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஃபைன். அது முடிஞ்சு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வியூவில் உங்களோட ஸ்போர்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்க மெடல், சர்டிஃபிகேட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துன்னு வந்து காமிக்கலாம். அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ப்ராப்பராக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாத்துலையும் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா கடைசியாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களை பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஒரு வேளை நீங்கள் அன்ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 40 rupees 24 ஹவர்ஸ்க்குள்ளே 40 rupees கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். ஏன் வந்து எங்களை அன்ஃபிட் பண்ணீங்க, எந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களோட ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுவும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மெடிக்கல் போர்டு கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும். 40 rupees கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் இதை பண்ணணும். சரியா? ஸோ அடுத்து எந்தெந்த காலேஜஸ், எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ நர்சிங் சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ நர்சிங் மிலிட்ரி நர்சிங் காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ நர்சிங் சீட்ஸ் இருக்குது ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் பாருங்கள், பூனேயில் இருக்குது, கொல்கட்டா, மும்பை, நியூ டெல்லி, லக்னோ அண்ட் பெங்களூர். ஸோ இவ்வளோ இடத்துலையும் காலேஜஸ் இருக்குது. ஸோ எந்தெந்த காலேஜஸோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ், வெஸ்ட் பெங்கால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜஸ்லையும் ஆவரேஜாக 30 to 40 சீட்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 220 சீட்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்ஸ் வந்து கம்மி தான், பட் ஸ்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்வரான்மெண்ட், எஜுகேஷன் என்வரான்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து அட்மிஷன் ஆஃப் காலேஜ், அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ஒரு வேளை நீங்கள் காலேஜே பிடிக்கல, எனக்கு நான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வித்தின் 7 days அவங்க பாண்ட் வச்சுருக்காங்க. அந்த பாண்டோட அமௌண்ட்டை பே பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வெளியில் வர முடியும். சரியா? செலக்ட் ஆகிட்டு உள்ளே போயிட்டீங்க, போன அப்புறமா நீங்கள் வேணாம்னு சொல்லி வெளியே வரீங்க அப்படின்னா பாண்டை பிரேக் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். பாண்ட் பிரேக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டு தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு தப்பை பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான காலேஜஸில் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் ரெனுமரேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. இங்கேயும் இதே தான் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரான ஃபோன் நம்பர் அண்ட் ப்ராப்பரான இமெயில் ஐடி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எஸ். ஸோ இவ்வளோ தான். கடைசியாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ். ஸோ டெல்லியில் இருக்க அந்த பேஸ் ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் அண்ட் டெலிஃபோனிக் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 01121493793. இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிஃபோனிக் கொரீஸ் வந்து from 10 to 5 PM, மார்னிங் 10 AM-லேருந்து 5 PM வரைக்கும் ஆல் டேஸ் எக்ஸப்ட் சண்டே அண்ட் ஹாலிடேஸ் வந்து நாங்கள் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருக்கும். அது வந்து ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா ஜூலை 2024 அப்போ கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் அட்மிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பருக்கு முன்னாடி அட்மிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ keep on watching the www.indianarmy.nic.in அந்த வெப்சைட்டை வந்து அப்டேட் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ஜூனில் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது அப்டேட் எனக்கு கிடச்சா நானும் உங்களுக்கு வரேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது 12th முடிச்சு நிறைய பேர் என்ன அடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள். அப்போ நாங்கள் ஒரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.